அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். லாஸ்ட் வீக்கில் பசங்க ரொம்ப கேட்டிருந்தாங்க, அம்மா கப் கேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பசங்களுக்காக வீட்லேயே சாக்லேட் கப் கேக் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே வச்சு சாப்பிட்றதுக்கு விப்பிங் க்ரீமில் டாப்பிங்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இன்னுமே அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது செய்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா, அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை 3 ஷீட்டாக மடித்து எடுத்துக்கிட்டேன். இது எதுக்காகனா, என்கிட்ட அலுமினியம் அதாவது இந்த கேக் நம்ம பேக் பண்ணுவோம்ல, கப் கேக் பேக் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு கப் கேக் பேன் மாதிரி ஒன்று இருக்கும், குழி குழியாக இருக்கும். அது என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்காக ஒரு பேஸ்க்காக தான் நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த கிண்ணத்தை நான் அளவாக எடுத்துகிட்டு இதை சுற்றி நான் அந்த அலுமினியம் ஃபைலை கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண பேப்பரை அந்த கிண்ணத்துக்குள்ளே வச்சு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அழகாக கிண்ணம் ஷேப் மாதிரியே வந்துடும். இப்போ நம்ம இந்த கிண்ணத்துக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக பேட்டரை சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு 7-8 கிண்ணம் எவ்வளோ வச்சு பேக் பண்ண போகிறோமோ அத்தனை கிண்ணம் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கேக்குக்கு என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் செய்ய போகிறது 1 கிளாஸ் அளவு மாவு எடுத்து தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த 1 கிளாஸ் மாவுக்கு 1 முட்டை போதும். டக்குன்னு செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. கூடவே கொஞ்சமாக வனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் ஓகே, பீட்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் டைரெக்டாகவே ஒரு முட்டை, இதே மாதிரி 3/4 கிளாஸ் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 3/4 கிளாஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துருக்கேன் சுகரு. வனிலா எசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு 2 ஏலக்காய் போட்டு நீங்கள் மிக்சிலேயே நல்லா அரைச்சிக்கலாம். முட்டை அளவில் கொஞ்சம் அதிகமாக பொங்கி வரணும். அந்த அளவு நம்ம அரைச்சிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். அந்த சர்க்கரையுமே கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு 1 கிளாஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அளவு. இதை நம்ம சலித்து சேர்த்துக்கலாம். எப்பயுமே நீங்கள் எது சேர்த்தாலுமே அது சலித்து சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரை சேர்த்துருக்கேன். கொக்கோ பவுடருமே கொஞ்சம் நல்லா கட்டி கட்டியாக இருக்கும். அது நம்ம சலித்து எடுத்துக்கிட்டோன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். அடுத்தது இது கூடவே நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன், பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் மேலே சேர்த்துக்கலாம். ஆயில் 1/2 கிளாஸ் அளவுக்கு ஆயில், 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே ஒரே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் 1/2 கிளாஸ் அளவுக்கு பட்டரை கூட சேர்த்துக்கலாம். நான் பட்டரை சேர்க்கல, ஆயிலே சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா நீங்கள் கையாலேயே பிளெண்ட் பண்ணி விட்டாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி. நான் மோஸ்ட்லி பேக் பண்ணுறதுக்கு தவா தான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் பேக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கப் கேக் போல் செய்ய போகிறோமா, ஸோ அதனால் பாத்திரத்திலே வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு சிம்மில் வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா அப்படியே சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை நம்ம இந்த குட்டி குட்டி கப்ஸ்லாம் ரெடி பண்ணோம்ல, அதில் இப்போ நம்ம கப் கேக்குக்குன்னே வெளியில் கடையில் இந்த மாதிரி கப்ஸ் விற்கும், கப் கேக் கப்புன்னு சொல்லிட்டு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இது எதுக்காக நான் இப்போ இதை ரெடி பண்ணுன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பேப்பர் பாருங்கள், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதாவது இந்த பேப்பரில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த பேட்டரை போட்டிங்கன்னா அது ஹோல்ட் பண்ணாது. அப்படியே பேன் மாதிரி, பேன் கேக் போல் அப்படியே விரிஞ்சிடும் அது. ஸோ அதுக்காக தான் பாருங்கள், இவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள் அந்த பேப்பரை. சப்போஸ் உங்களுக்கு இந்த கப்பே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது, டீ கப் மாதிரி நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபைலில் எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் வேணாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம அதிலே பேட்டர் போட்டு வச்சிடலாம். ஆனால் நான் ஆன்லைனில் வாங்கினதுனால எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, பேப்பர் போல் இருக்குது. ஸோ அது ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டு. அதாவது இந்த அலுமினியம் ஃபைலில் ஒரு கப் பண்ணி அதுக்குள்ளே இந்த கப் கேக்கான கப்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். கப் கேக்கில் எடுக்கும்போது கப் கேக் ஃபுல்லாக பொங்கி வரும். ஸோ அதனால் ஒரு பாதி அளவு மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாலாம் ஃபில் பண்ண தேவையில்லை. ஃபுல்லாக ஃபில் பண்ணோம்னா அப்படியே ஃபுல்லாக வழிஞ்சு வந்துடும். ஸோ ஒரு பாதிக்கும் மேலே இருந்தால் போதும். நான் எப்பயுமே இந்த கேக் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வெளியில் வாங்கி கொடுக்க மாட்டேன். அப்படியே வாங்கினாலும் வீட்டில் செஞ்சு பழகினதுனால பசங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்குது. இந்த டேஸ்ட்டு மாதிரி இல்லை, அது வேறு மாதிரி இருக்குது, அது நல்லா இல்லைன்ற மாதிரி ஆகிடுது இப்போல்லாம். ஸோ அதனால் எப்பயுமே நான் வீட்டில் தான் செஞ்சு கொடுக்கறது.
இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக பிளேட்டே வச்சுட்டேன். இப்போ நான் வெறுமனே கேக் ஒரு பாத்திரத்தில் பேக் பண்ணுறேன்னா கீழே ஏதாவது ஹோல்டர் மாதிரி வச்சுட்டா அது மேலே பாத்திரம் வைக்கலாம். ஆனால் இப்போ நம்ம கப் கேக் மாதிரி பண்ண போகிறோன்றதுனால அவ்வளோ பெருசாக என்கிட்ட வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் ஒரு பிளேட்டையே போட்டுட்டு அப்படியே வந்து கப் கேக்ஸ் எல்லாத்தையுமே மேலே எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை அப்படியே மூடி காற்று போகாத மாதிரி அப்படியே வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். நார்மலாக கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகுதுன்னா இது அதை விட சீக்கிரமாகவே ஆகிடும். ஸோ அது வந்து நல்லா உப்பி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இது நான் வந்து ஃப்ரைடேக்கு முன்னாடி நாள் தேர்ஸ்டே ஈவினிங்கே செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னாக்கா நம்ம எப்பயுமே க்ரீம் ரெடி பண்ணும்போது கேக் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் முன்னாடியே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டே நான் இதை வந்து ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து பிரியாணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ரீம் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வாசனையாகவும் இருக்குது, நல்லா சூப்பராகவும் நல்லா ஃப்ளஃபியாக மேலே பொங்கி வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து டூத் பிக்கோ நைஃபோ வச்சு செக் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கூட அந்த பேட்டரை ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் கூடவே கொஞ்சமாக வனிலா எசன்ஸு சேர்த்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் அடிக்கிறதுக்கு முன்னாடி கீழே நான் வந்து ஒரு ஐஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். ஐஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி எடுத்து அது இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம பீட் பண்ணும்போது நல்லா பீட் ஆகும். நல்லா சூப்பராக க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக கிடைக்கும். ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சுருள கொஞ்சம் திக்காக வந்த உடனே நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து எப்பயுமே வந்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, பவுடர்டு சுகராக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த பிளேட்ஸை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 1/2 hour போல் இருந்தால் போதும். பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேட்ஸும் நம்ம எந்த பாத்திரத்தில் போட்டு பீட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தையும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு பீட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இதை பற்றின ஒரு டீட்டெயில்டாக ரெசிபி வேணும்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வெறுமனே விப்பிங் க்ரீம் மட்டும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து எலாபரேட்டாக போடுறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த க்ரீம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே எங்கள் வீட்டு குட்டீஸ் என்னை பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. க்ரீம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அது என் பையன் பின்னாடியே நின்றுட்டுருப்பான். அவங்களுக்கு அதில் பார்த்தா தெரியும். ரொம்ப சூப்பராக நம்ம க்ரீம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்குமே இந்த மாதிரி க்ரீம் சூப்பராக ஸ்டிஃப்னஸாக வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு பாருங்கள், உடனே அவர் எடுத்து சாப்பிட்ருவார். இது வந்து வீட்டுக்கு செய்கிறோன்றதுனால பிரச்சனை கிடையாது, நம்ம பசங்க தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கோ பொண்ணுக்கோ ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது எல்லாமே. நமக்கு கலர் வேணும்னா சேர்த்து நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு ட்ராப் தான் கலர் சேர்த்தேன். ஸோ அந்த கலரே போதும். மோஸ்ட்லி வந்து கலர் சேர்க்காமல் பண்ணி கொடுங்க, அதுதான் நல்லதும் கூட. இந்த பிளேட்ஸ் அடித்து முடித்தோடனே என் பையன் எடுத்துகிட்டு போயிடுவான். அவன் ஒன்று சாப்பிடுவான், என் பொண்ணுக்கிட்ட ஒன்று கொடுத்துருவான். 2 பேரும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கப் கேக்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ கப் கேக்ஸ்லாம் நம்ம சூப்பராக டிசைன் பண்ணி பார்க்கலாம். நாசல்ஸ் எடுத்திருக்கேன். 2D நாசல் ஒன்று எடுத்திருக்கேன், அடுத்தது வேறு ஒரு நாசல் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து சூப்பராக இந்த நம்ம க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக அடிச்சிட்டோம்ல, ஸோ அதனால் நல்லா ஷார்ப் எட்ஜஸோட நல்லா சூப்பரான ஒரு டிசைன் போடலாம். இப்போ நான் வந்து அந்த 2D நாசலில் தான் போட்டுட்ருக்கேன். அந்த ரோசட் நாசல் சொல்லுவாங்கள்ல, அதில் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக ஒரு ரோஸ் டிசைன் போட்டிருக்கேன். இதே போல் இருக்கிற கப் கேக்ஸ் எல்லாத்துமேலேயுமே நம்ம வந்து அழகாக சூப்பராக டிசைன் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கேக் பண்ணுறதுலலாம் ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் ஒரு இல்லை கேக் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று குறையுதுன்னா முடிஞ்ச அளவு வீட்லேயே அதை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணது தான் இது. அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து கப்பு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, ஏன்னா கேக் பேனு எல்லாமே வாங்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே வந்து கல்ஃபில் இருந்துக்கிட்டு நான் இதுக்கெல்லாம் பைசா ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா போகும்போது நம்மளால் இது எல்லாத்தையுமே ஊருக்கு தூக்கிட்டு போக முடியாது. ஸோ எது வாங்கினாலுமே நான் இங்கே விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிறதுக்கு பெருசாக மனசு வராது. ஸோ வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு எப்படி இதை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப யோசிப்பேன். பேக்கிங்லாம் பண்ணுறத பார்த்து என் பொண்ணுக்குமே ரொம்ப ஆசை. எனக்குமே நானும் பண்ணுறேன், எப்போ பார்த்தாலும் நீங்களே டிசைன் பண்ணிகிட்ருக்கீங்கல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் வந்துட்டாங்க. ஸோ நான் ஒரு 4 கப் கேக் நான் ரெடி பண்ணேன்னா என் பசங்க ஒரு 2-3 கப் கேக் ரெடி பண்ணாங்க. இது வந்து என் பொண்ணு தான் டிசைன் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப இஷ்டம் இந்த மாதிரிலாம் போடணும்னு சொல்லிவிட்டு அவங்களுமே டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க.
என்னதான் நம்ம கடையில் வாங்கி ரொம்ப ஆசையாக சாப்பிட்டா கூட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுன்றது அது ஒரு தனி தான். நமக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் பர்ஃபெக்டாக வரும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. பசங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆஹா சூப்பராக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாரு பார்த்துட்டு, எப்போ கொடுப்பாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக நல்லா சூப்பராக வந்திருந்தது. கேக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. க்ரீமுமே ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்திருந்தது. நான் பேக்கிங்க்கு எந்த கிளாஸஸுமே போனதில்லை. இருந்தாலுமே என்னுடைய முயற்சியில் நான் வந்து பார்த்து நம்மளாவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா மெஷர்மெண்ட் போட்டு போட்டு நான் செய்ய கற்றுக்கிட்டது தான். எனக்கு ஆனால் ரொம்ப ஆசை இதில் நிறைய நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அக்கா டிசைன் பண்ண உடனே தம்பியும் வந்துட்டாங்க. என்னோடய பையனுக்கு வந்து 4 வயசு தான் ஆகுது. ஸோ அவனுமே நானும் அக்கா மாதிரி டிசைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு அமுக்கவே முடியல. பட் ஆனால் அவங்க அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த கப் கேக்கை வந்து டிசைன் பண்ணாங்க 2 பேருமே சேர்ந்து. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து பசங்க நம்மளோட சேர்ந்து செய்யும்போது அவங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் அதை பார்த்துட்டு. நல்லா பண்ணியிருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக அல்ஹம்துலில்லாஹ்னு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க வந்து கப் கேக்காக ரெடி ஆகிட்டாங்க. 2 பேருமே வந்து உட்காந்தாச்சு. அம்மா கப் கேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் என் பையனுக்கு ஊட்டலான்னு எடுத்தேன்னா என் பொண்ணு இல்லை நான் தான் கொடுப்பேன் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டா. ஸோ வந்து 2 பேருமே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்களுமே வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்டு ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட ஒரு விலாகோட உங்களெல்லாம் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.